ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த வேதபாட கூட்டத்தினும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த உயிர்ப்பின் சத்தியங்களை தொடங்கி இது நமக்கு 25வது வாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் 25வது வாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததினால் நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை அநேக காரியங்களை இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறார், நடத்துகிறார். நம்மை விசேஷமாக அநேக காரியங்களுக்கு இதிலிருந்து நமக்கு அவர் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 25வது வாரத்தில் கற்றர் நம்ம விசுவாசமும் தைரியமும் என்ற காரியங்களை கடந்த வார்த்தையிலே நாம் கேட்டிருந்தோம். அதே வார்த்தைகளை இந்த வாரங்களிலும் நாம் தொடர்ச்சியாக இந்த விசுவாசமும் தைரியத்திற்குரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2வது நிருபம், அதனுடைய 1ஆம் அதிகாரம், அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனையும் அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்ம விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் அநேக காரியங்களை விசேஷமாக பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனத்திலே நாம் விசுவாசமும் தைரியமும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பெறப்போகிறோம். அதில் இந்த பேதுரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான காரியங்கள் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உங்களுக்கு என்ன வருமா? முதலாவது கிருபையும், 2வது சமாதானமும் வரும். இந்த விசுவாசம் என்ற தைரியத்தின் தலைப்புல நீங்க அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானத்தையும் பெற போகிறீங்க. ஹல்லேலூயா. அநேக சமாதானத்தை எங்க கிடைக்கும்னு சொல்லி நம்ம தேடி கொண்டு இருக்கிறோம். சமாதானத்தை நோக்கி எங்க போகிறோம்? ஏதாவது நமக்கு கிடைக்காதா, எங்கேயாவது கிடைச்சிடாதா, எங்கேயாவது நாம இந்த சமாதானத்தை பெற்றுவிட மாட்டோமா நம்முடைய வாழ்க்கையில என்று சொல்லி அநேக காரியங்களை நோக்கி நம் ஓடுகிறது உண்டு, தேடுகிறது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதான காரியங்கள், நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நீங்க தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவரிடத்துல உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் தைரியமும் நீங்க பெறுகிறது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தினால நீங்க பெறப்போகிற காரியம் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தை நீங்க பெற போகிறீங்க. ஹல்லேலூயா. இதே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விடுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் விசுவாசத்துல இடறி விழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அழைப்பை நீங்க மறந்து போகிறீங்க. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒருத்தரையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்புல ஒரு காரணம் உண்டு. ஒரு காரணம் இல்லாம அழைக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப வீட்டில் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு எடுக்க வேணும், ஏதாவது உங்களுக்கு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப்புக்கு யாரையாவது பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் கூப்பிட்டுட்டு நான் ஒன்றுத்துக்கும் கூப்பிடல, சும்மா தான் கூப்பிட்டேன்னு சொன்னால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் என்ன பண்ண கொள்ள வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்துல 140 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்திய தேசத்துல இப்ப 140 150 தெரியல, 140 வச்சுப்போம்.
140 கோடி பேர் இருக்கிறோம். இதுல உங்களையும் என்னையும் இந்த தேசத்துல இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதுக்காக நம்மை அழைத்திருக்கிறார்? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கலாமா? ஏன்பா என்னை தெரிஞ்சிருக்கிறீங்க, நான் நிம்மதியா இருந்தனே, என்னை நீங்க அழைச்சிங்களே, என்னை தேடி வந்தீங்களே, எதுக்காகன்னு சொல்லி யாராவது ஒரு நாள் கேட்டிருக்கிறீங்களா? நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் என்னத்தை கேட்குறோம்? ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. அதுவும் நம்மளா கேட்கறது கிடையாது. அடுத்தவனை பார்த்துட்டு அவனுக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லையே, அவன் இவ்வளோ காரியத்தை வச்சிருக்கிறானே, எனக்கு இது கூட இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய காரியங்களை இன்னைக்கு என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, இத்தனை கோடி, எத்தனையோ கோடி பணம் வச்சிருந்தாலும் அவனுக்கு பயம். ஏன்னா என்னைக்கா எவன் வந்து திருடிட்டு போவானோ. அப்பெல்லாம் வீட்டில் வச்சிருந்தா என்னது, எவனாவது வந்து தூக்கிட்டு போயிடுவானேன்ற ஒரு பயம். இப்போ ஆன்லைன்ல எவ்வளோ திருட்டுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு லிங்க் ஒன்று டச் பண்ணா போதும், நம்முடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் என்ன போயிருது, காணாம போயிருது. எல்லாருக்கும் ஒரு பயம், எப்போ எது காணாம போயிடுமோ. நீ கேட்கறதெல்லாம், நீ விரும்புகிறதெல்லாம் ஒரு நாள் இப்படிதான் அழிஞ்சு போகணும். ஆனால் அழியாத காரியம் ஒன்று ஆண்டவரிடத்திலிருந்து இருக்கிறது. அந்த அழைப்பை நீ உறுதி செய்த வேண்டும். அந்த அழைப்புல நீங்க உறுதியா இருக்க வேண்டும். அந்த அழைப்பு எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்களோ அந்த அழைப்புல நீங்க என்ன பண்ணணும், உறுதியா இருக்கணும். அதான் சொல்றார், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் என்ன பண்ணுங்க, உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடரவே மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்களில் இடறி நம்ம விலகிறதுக்கு காரணம், அநேக விஷயங்களில் நம்மளால மேலே வர முடியாத காரணம், ஒரு சில காரியங்களிலிருந்து விட்டு வெளியே வர்றதற்கு முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளாதவர்களாய், தெரிந்து கொள்ளாதவர்களாய், உங்கள் அழைப்பை உறுதி செய்யாதவர்களாய், உங்கள் அழைப்பின் காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளாததுனால தான் நீங்க என்ன பண்ணுகிறீங்க, இடறி ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம், விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப உங்க அழைப்புல, உங்க காரியங்கள்ல நீங்க என்ன பண்ணணும், சரியா இருக்கணும். உங்களுக்கு வச்சிருக்கிற காரியத்தை நீங்க உறுதிப்படுத்துகிறதுல உங்களை நீங்க என்ன பண்ணணும், சரி செய்து கொள்ளணும். ஆண்டவர் விரும்புகிற காரியத்துல உங்க விசுவாசத்துல நீங்க தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னா, உங்களை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அழைப்பை உறுதி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த காரியத்திற்கு குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு தெரியும், அவன் அந்த ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு ஆண்டவர் அவனை தான் அழைக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக அறிந்திருந்தான். அவனுடைய அழைப்பை அவன் என்ன பண்ணியிருந்தான், உறுதி செய்திருந்தான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களை என்னால் என்ன பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது. ஏன்னா இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்களை என்னால் என்ன பண்ண முடியாது, நான் இவங்களை சரியாய் நடத்த முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் சொல்ற, இல்ல மகனே, இந்த ஜனத்தை, எப்பேற்பட்ட ஜனங்களை நீ தான் வழி நடத்தணும், இவங்களை, இந்த முரட்டாட்டு ஜனங்களை நீ தான் வழி நடத்தணும்னு சொல்லி அவனுடைய அழைப்பை ஆண்டவர் என்ன பண்றாரு, உறுதி செய்கிறாரு. ஓ, இப்படி சொன்னாதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை கட்டாயப்படுத்துறாரு. உடனே சொல்ற, ஆண்டவரே எனக்கு திக்குவாயும் மந்த நாவும் இருக்குது, என்னால் இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது. இப்போ எனக்கு திக்குவாய், எனக்கு மந்த நாவு இருந்தால் நான் இங்கே நின்று பேச முடியுமா? இவ்வளோ பேர், ஒரு 10 பேர் இருக்கிறோம் இந்த இடத்திலே, இந்த வாயை வச்சு நான் என்னால் பண்ண முடியாது, நடத்த முடியாது. அப்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி உடனே அவனுடைய வீக்னஸ்ஸை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இது என் வீக்னஸ் அப்பா, என்னால் முடியாது. உடனே சொல்கிறார், நீ கவலைப்படாத, உன் வீக்னஸ் தான் உனக்கு ப்ளஸ்ஸு, அதை நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். உடனே அவன் சொல்கிறான், சரி, நமக்கு கூட உணர்த்தம் பலனுக்காக ஒருத்தர் இருந்தால் ஓகே. உடனே அவனுடைய சகோதரனை கூப்பிட்றான், எனக்கு ஆரோன் இருந்தால் நல்லா இருக்கும். சரி, ஆண்டவர் பார்த்தார், சரி இவனுக்கு இது மேலே சொன்னால்
புரியாது. அப்போ அவன் விரும்புகிற காரியத்தை என்ன பண்ணுவான், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆரோனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய அழைப்பை மறுபடியும் அவனுக்கு உறுதி செய்து, உனக்கு வச்சிருக்கிற வேலை இதுதான் தம்பி, நீ தான் இவங்களை நடத்தணும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நீ தான் அந்த ஜனங்களை என்ன பண்ண போற, வழி நடத்த போற, அந்த குறிப்பிட்ட ஜனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், அங்கிருந்து எடுத்து இன்னொரு ஆளை கொடுத்து அந்த இடத்துல ஒருத்தனை நான் என்ன பண்ண போறேன், வைக்க போறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். அப்போ உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார், உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னார், ஆண்டவர் ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் ஒருத்தரையும் அழைக்க மாட்டாரு, ஒருத்தரையும் என்ன பண்ண மாட்டாரு, தெரிந்து கொள்ளவே மாட்டார். அப்படி ஆண்டவர் ஒருத்தரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் விசேஷமானவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரு, விசேஷமானவர். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்று சொன்னால் உங்கள் விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கணும், தைரியம் உள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா யார் அழைச்சிருக்கிறா, அவங்கள ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். என்னை யார் முன்குறிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார். என்னை நடத்த அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் தஞ்சை, அவர் கோட்டை, எல்லாமே அவரா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு, நடத்துவார். என்னை அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, தெரிந்திருக்கிறார். என்னை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன, ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார் என்று சொன்னார், என் மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார் என்று சொன்னார், என் மேல ஒரு முன்குறித்தரை வச்சிருந்தார் என்று சொன்னால் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். எதுலையும் நம்ம கலக்கம் அடையக்கூடாது. ஏன் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்கிட்ட நீங்கள் பயப்படக்கூடாது. பிசாசின் இடத்துல சொல்ல வேண்டிய காரியம், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசமும் உங்கள் தைரியமும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்களை அறிகிற அறிவிலே உங்களை தேற்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தரை சூஸ் பண்றாருன்னு சொன்னா சும்மா சூஸ் பண்ணி விட்டுற மாட்டார். ஏதோ வத்தலும் தொத்தலுமா, ஒருவேளை உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவருக்கு உங்க பலம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் அப்படிதான் போருக்கு போறான். ஆண்டவர், என்னப்பா இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு போறியே, நான் எனக்கு இவ்வளோ பேர்லாம் தேவையில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் குறைக்கிறார். கடைசியாக 300 பேர். அவன் யோசிக்கிறான், 300 பேரை வச்சு எப்படிடா நம்ம போய் சண்டை போட போகிறோம், எப்படிலாம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஆண்டவர் சொன்னார், நீ கூட்டமாக போய் அவனை அடிச்சன்னா உங்கள் கூட்டத்தால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன்றுமேல அந்த 300 பேர் நீ கொண்டு போய் அடிக்கும் போது கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்தார் என்று சொல்லி நீ என்ன பண்ணுவ, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பலத்தை பார்க்காத, உன்னுடைய காரியங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனங்களை பார்க்காதீங்க, உங்கள் படைபலத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய காரியங்களை எதுவுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு தைரியமா இருக்க வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மனுஷனை நம்புகிறதுனால தான் நிறைய நேரத்தில் இடறி விழுறோம். எனக்கு அவன் உதவி செஞ்சிருவான் பிரதர், அவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, அவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க உதவி செய்வாங்க. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் சொல்ல, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா.
உங்களுக்கும் எனக்கும் மேலேருந்து அங்கே கேட் பாஸ் போடாம எந்த மனுஷன் உனக்கு பணம் தரான்னு சொன்னாலும் சரி, எந்த மனுஷன் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாலும் சரி, எவன் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலும் சரி, எவன் என்ன பண்றேன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய அதிகாரம் இல்லாமலோ இல்ல ஆண்டவருடைய அங்க என்ன பண்ணல ஒரு அதிகாரம் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் எந்த காரியமும் வரவே வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியமாய் நான் போகிறேன், எனக்கு முன்பாக போய் எல்லா கோணலான வழிகளை என்ன பண்ணுங்க, செவ்வையாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. நம்ம மனுஷனை நம்பி 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 தான் நிறைய காரியங்களை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. மனுஷனை நம்பினா நமக்கு ஏமாற்றம், மனுஷனை நம்பினா நமக்கு என்ன வரும்? வெட்கம் வரும். மனுஷனை நம்பினா நமக்கு தோல்வி தான் வரும். ஆனால் அதற்கு மாறாக கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தரை உங்களுக்கு உறுதுணையாய் வைக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவிலே நாம வளரணும். ஹல்லேலூயா. அதுதான் 1 பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது கடைசி வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் வளருங்க. என்ன பண்ணணும்? வளரணும். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள குறைகள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அறிகிற வளர வேண்டிய காரியங்களில் நீங்கள் வளரணும். ஒரு பிள்ளை வளருதுன்னு சொன்னால் அதற்கு ஏற்ற காரியங்களை நம்ம கொடுக்கணும். நம்ம 1 வருஷமாக சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் நல்லா வாசிக்கணும், எழுத்து கூட்டியாவது என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும் இல்லையா? அதுதானே ஒரு வளர்ச்சி. இப்போ 1வது படிக்கிற பிள்ளைக்கு எத்தனாவது டேபிள்ஸ் வரைக்கும் தெரியணும்? 5வது டேபிள்ஸ் வரைக்கும் தெரியணும். இல்லை, நான் டியூஷன் எடுத்ததுனால சொல்கிறேன் இல்லையா? நம்ம வருஷம் 6 டேபிள்ஸ் வரைக்கும் சொல்லுவா இல்லையா? 5 6 வரைக்கும் சொல்லுவோம். இப்போ 1வது படிக்கிற பிள்ளை 6ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லணும். 2வது படிக்கிற பிள்ளை ஒரு 8ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லணும். 3வது படிக்கிற பிள்ளை ஒரு 10ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லணும். 4வது படிக்கிற பிள்ளை 12ஆம் வகுப்பு. அப்போ 5 6 7ன்னு போகும்போது அது அடுத்து என்ன பண்ணணும்? அந்த பிள்ளை தன்னுடைய வளர்ச்சியை என்ன பண்ணணும்? காட்டணும். அதே போல தான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் வளர வளர ஒரு வருஷம் சபைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வளர்ச்சி இப்படி இருக்கணும். 2வது வருஷம் நீங்கள் சபைக்கு போகிறீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொஞ்சம் மேன்மைப்பட்டிருக்கணும். 3வது வருஷம் போகும்போது நீங்கள் கர்த்தருக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க, உங்கள் ஜெப தியானம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, வேத வாசிப்பு எவ்வளோ நேரம் இருக்கிறது, நீங்கள் சபைக்கு போகிற காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறீங்களா, ஆவிக்குரிய வளர்ச்சியில் எவ்வளோ நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் எவ்வளோ ஈடுபடுறீங்க, சபைகளுக்குள்ளே எவ்வளோவாய் நீங்கள் ஜனங்களுக்குள்ளே ஒப்புரவாக இருக்கிறீங்க, ஜனங்களுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் அன்பாக இருந்திருக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த 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 ஆத்மா என்ன பண்ணணும்? ஒரு 2 குடும்பத்தையாவது அந்த சபையில் என்ன பண்ணி வந்திருக்கணும்? சேர்த்துருக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை பாஸ்டர், இல்லையா? அதெல்லாம் பாஸ்டருடைய வேலை. பாஸ்டர் தான் பண்ணணும், இல்லை? பாஸ்டர் தான் செய்யணும், பாஸ்டர் தான். அதெல்லாம் உங்களுடைய வேலை பாஸ்டர். நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் என்ன பண்ணுறாதீங்க, எங்கள் மேலே வச்சிடாதீங்க. ஏன்னா ஏசப்பா அப்படி தான் சொல்லியிருக்கிறார்ல, பாஸ்டருக்கு மட்டும்தான் அருளை கொடுத்துருக்கிறேன், அவங்க மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லணும், அவங்க தான் போய் என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் உரைக்கணும், அவங்க தான் பிசாசை விரட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்குதா? இல்லையே. எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கிறதா? என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ அவரை நம்புறவங்க எல்லாம் அந்த காரியத்தை செய்யணும். நீங்கள் பிசாசை ஓட்டணும், உங்களை பார்த்து பிசாசு ஓடணும். நீங்கள் பிசாசை பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது? பயந்து பாஸ்டர்கிட்ட ஓடி வரக்கூடாது.
10 வருஷமாக சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் ஒரே பயமாகி போச்சு, நைட்டில் ஏதோ ஒன்று எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிச்சு வந்துருச்சு, ஏதோ நான் பார்த்தேன். ஆனால் எத்தனை வருஷமாக சபைக்கு போயின்னு இருப்பாங்க, அது ஏதோ ஒரு வெளிச்சம் போயிருக்கும், அதை பார்த்துட்டு பயந்துருப்பாங்க. ஆனால் உனக்கு எங்கேருந்து வரும்? 30 வருஷம் 40 வருஷம் சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்களே. நீ வேதத்தை ஒழுங்காக வாசித்து இருந்தனா எப்பேற்பட்ட கேள்வி கேட்டாலும் நீ என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும் இல்லையா? அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ள நாம வளர்ந்து இருக்கணும். அந்த அந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டாங்க, பாஸ்டர் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியலையே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் வளருங்க. அதுதான் இங்க சொல்றார். பேதுரு தான் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்க என்ன பண்ணணும்? வளரணும். நீ வளரவே வளராம அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த புல்ல வளரல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிடுவாங்க? அந்த பிள்ளைக்கு குறைபாடு உண்டு, அந்த குறையுள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க. அந்த குழந்தைய என்ன சொல்லுவாங்க? ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. முன்னாடியெல்லாம் ஏதோ வார்த்தைகள் இருந்துச்சு, ஆனால் இப்போ வர கவர்மெண்ட் நல்ல வார்த்தைகளை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்பேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை அவளுடைய ஐக்யூ லெவலில் என்ன பண்ணியிருக்கு? கம்மியாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தனியாக ஸ்கூலு, அவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் அந்த வளர்ச்சியில் வளரணும். அப்போ இல்லைன்னா எனக்கு அந்த ஐக்யூ லெவல் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறீங்க என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நம்ம ஜெபிக்க முடியல, ஒரு சில காரியங்களை அதட்டி நம்ம ஜெபிக்க முடியல, ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட்டத்தில் சொல்லிட்டா, ஐயோ பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 4 பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாரு. ஜெபம் பண்ண சொன்னது என்னாச்சு? மானத்தை வாங்கிட்டாங்க. ஒரு வசனத்தை வாசிங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிட்டாரு? எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு தெரியும் பாஸ்டர், ஆனா என்ன பண்ணிட்டாரு? வாசிக்க சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது இல்லையா? நாம் நம்முடைய வளர்ச்சியை யார் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியலன்னா கர்த்தர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு மரம் வளர்க்குறோம் இல்லையா? இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு மரம் வளர்க்கும் போது அது வளர்ச்சியை பார்த்த உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? இல்லை இப்போ கூட எங்கள் வீட்டில் இப்போ ஒரு காலையில் நான் பார்த்தேன், ஒரு மரத்தில் என்ன வந்திருக்கு? ஒரு கன்று விட்டுருக்கு. அதை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ஒரு மனுஷன் தான் இல்லையா? ஏன்னா நாங்கள் வச்ச மரம் தான், அது பலன் தரும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் நீங்களும் பலன் கொடுக்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியில் வளரும் பொழுது யார் மகிமைப்படுவா? கர்த்தர் மகிமைப்படுவா. முதலாவது கர்த்தர் தான், அதுக்கப்புறம் தான் சர்ச்சு விசுவாசிங்க, உங்க பாஸ்டரு, உங்க குடும்பம் எல்லாம் அப்புறம் சந்தோஷப்படும் இல்லையா? இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுது? அவ்வளோ அருமையா வசனங்களை சொல்கிறாங்க. 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைகள் வளரும் போது அந்த வளர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது இல்லை? இருக்கிறது இல்லை. ஏன்னா சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற காரியங்கள் கடந்து போக 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 அந்த வளர்ச்சி என்ன பண்ணுறது? குறைபட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் வளர வளர நம்முடைய வளர்ச்சி பெருகி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வளர்ற வளர்ச்சி நமக்கு மிகவும் அவசியம். நம்ம இடறுகிறதுக்கு காரணம் நீங்களும் நானும், என்னைய சேர்த்த சொல்கிறேன், நீங்களும் நானும் என்ன மட்டும் சொல்கிறாரே பாஸ்டரு அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னைய சேர்த்த சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களில் நாம் இடறி விடுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சரியான வளர்ச்சியில் இல்லைன்னு அர்த்தம். இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா? அந்த வாழை மரத்துக்கு சரியான உரம் போட்டு மண் அணைக்காமல் போனால் காற்றடிச்சா என்ன பண்ணிடும்? கீழே விழுந்துடும். மரம் அப்படி தான் சாஞ்சு போச்சு போன வாரத்தில். ஏன்னா அந்த மரத்துக்கு தேவையான என்ன கொடுக்கல? மண் அணைப்பு கொடுக்கல. நீங்களும் அப்படிதான் தேவையான நேரத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதிக்கு
தர வேண்டிய ஆகாரத்தை நீங்க கொடுக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன காத்து பிசாசு, ஓ இதுல நீ வீக்கா, அப்ப லைட்டா என்ன பண்ணலாம், காத்து அடிச்சு விடுவோம். அப்ப என்ன பண்ணிடுவோம், வளர்ந்தவர்களா இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்போம். இல்ல கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், சாஞ்சிருவோம். அததான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் விழுகிறதற்கு இடறுகிறதற்கு காரணம் என்னன்னா, அந்த வளர்ச்சியில நீங்களும் நானும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி நமக்கு மிக அவசியம். அதை சின்னதிலிருந்தே நம்ம விதைக்கணும். இந்த சிறிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம விதைக்கணும். ஒருவேளை தவறிட்டோம்னு சொன்னா இனியாவது அந்த வளர்ச்சியில நீங்களும் நானும் அதுல ஆர்வம் காட்டுகிறவளாக காணப்படணும். ஹல்லேலூயா. விழுந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, நம்மளால எந்திரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரம் கீழே விழுந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், முடிஞ்சா எடுத்து வைக்கலாம். முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது எங்க போகும், வெட்டி குப்பை தொட்டியில தான் போகும். ஹல்லேலூயா. மரத்துக்காவது குப்பை தொட்டி, நமக்கு நரகம் எங்க, எரிகிற நரகம், எரிகிற அக்கினி. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாகும். நீங்க வளர்றதுனால ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்க காரியங்கள் வளரும் பொழுது அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் பாருங்க, எத்தனை வருஷமா சபைக்கு போகிறாங்க. அந்த சிஸ்டர் எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்க, எல்லாருக்குமே உதவி செய்வாங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் சொன்னாங்கன்னா நீங்க அந்த இடத்துல மகிமைப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா சபைக்கு போறாங்கப்பா, ஆனா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது, அங்கேயும் ஆண்டவருடைய நாமம் தான் தூஷிக்கப்படுது. அப்போ உன் வளர்ச்சி ஆண்டவரை தூஷிக்கப்படுகிறதா, இல்ல உங்க வளர்ச்சி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுகிறதா என்பதில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற வளர்ச்சியில மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படுவா. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் தான் தூஷிக்கப்படும், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கப்படுவார்கள். அப்போ நீங்களும் நானும் இந்த விசுவாசம் என்ற காரியத்தில் தைரியத்தோடு முன்னேறுகிறதற்கு மிக அவசியமான காரியம், நாம கர்த்தருக்குள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கர்த்தரே மகிமைப்படுவார். ஒருவேளை நீங்க வளராம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுமே தவிர ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதும் தூஷிக்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்துல நாம கவனமா இருப்போம். கவனமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி